சதி செய்யறதுக்கு கூட்டத்திலே வந்து சதி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால நீங்க உங்களே பாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருந்தானா கண்டிப்பா உங்களை நம்பி வந்த எல்லாருக்குமே நீங்க இருப்பீங்கன்னு. கரூர்ல தாவேகா மாநாட்டப்ப கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. உயிரிழந்த குடும்பங்களுக்கு பல தரப்புல இருந்து நிவாரண நிதியையும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில விஜயோட தங்கச்சியா திருப்பாச்சி திரைப்படத்துல நடிச்ச மல்லிகா அப்படின்றவங்க இன்ஸ்டா பக்கத்துல இத பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவுல அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திறந்தாலே விஜய் அண்ணாவை பத்தி தான் வீடியோ வருது. அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. படப்பிடிப்புல இருக்கும்போது விஜய் அமைதியா இருப்பாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கேமரா முன்னாடி தான் நடிப்பாரு, மக்கள் முன்னாடி நடிக்க மாட்டாரு. விஜய் அண்ணா, நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, கூட்டத்துல சதி பண்றதுக்குன்ட்டு நிறைய பேர் வருவாங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதாவது அவங்க கடைசியா சொல்லி இருந்தது, கூட்டத்துல சதி பண்றதுக்குன்னு ஆள் வருவாங்க. அதாவது அங்க நடந்தது ஒரு கூட்ட நெரிசல். அதை பத்தி இப்ப விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்களே சதி அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இதை பத்தி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்நிலையில விஜய்க்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்ட்டு இதை ஒரு சதின்ட்டு சொல்றது எந்த அளவுல நியாயம் அப்படின்றத நீங்களே நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா போடுங்க.